அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் முத்தரசு. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழலில் நடக்கக்கூடிய ஒரு காதல் நிகழ்வை இப்பொழுது ஒரு கவிதையா பதிவிடலாம்னு இருக்கிறேன். இதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு காதலி தன்னுடைய காதலன் கிட்ட ஒரு ரவிக்க வேணும்னு கேட்கிறான். அவனால வாங்கி கொடுக்க முடியல. ₹1 கொடுத்த உன்னால ஒரு ரவிக்க கூட வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு காரி துப்பிட்டு போயிடறான். இப்ப தலைவருக்கு ரோசம் வந்துருச்சு. இப்ப அந்த ₹1 பெரிய பணம், அதை சம்பாதிக்கணும். அதை சம்பாதிச்சு எப்படி அந்த ரவிக்க வாங்கிட்டு கெத்தா நடந்து வராரு அப்படின்றதுதான் இந்த கவிதை. கவிதைக்குள்ள போலாமா? செக்கச்செவலுன்னு சேவை கொண்ட சேலை கட்டி சிலுப்பிக்கிட்டு போறவளே, ஏவுள்ள ராக்கம்மா, ராவுக்கு வாரேண்டி என் ரத்தினமே முத்தம்மா. நாடாறு வயலில நலிவு வரக்கூடாதுன்னு ஆழ கிணத்த வெட்டி நீருக்கு நாவார மடியில கடாசின ஓரணா கூலிக்கு ஒத்தடம் கொடுத்து வச்சிருக்கேன். வீராப்ப காட்டிக்குன்னு வம்படியா ஏசுனியே, அடியே ராக்கம்மா, ஒரு வாரம் கண்ணு முழிச்சு ஓடோடி உழைச்ச காசு. ஒவ்வாம வந்தாலும் ஒமட்டிக்குன்னு வந்தாலும் உசுறு கொன்னு ஆவாதுன்னு உறுதியா நினைச்சுக்கிட்டு காவா தூர் எடுக்க கால்கெடுக்க 4 காதம் ஒரே வீச்சா போய் வந்து உனக்குன்னு சேர்த்த காசு. காலனா கூலிக்கு ஆடு மாடோட்டி காட்டுல விறகு வெட்டி அப்பப்ப வைத்த கட்டி அப்படியே சேர்த்த காசு எட்டனாவும் எங்கிட்ட தான் சில்லறையா கொட்டி கிடக்கு. முண்டாசு கட்டிக்கின்னு முறுக்கு மீச வச்சுக்கின்னு மூக்கு பொடி நாய மாறாட்டம் மீசையோட மூச்சையும் முறுக்கிக்கின்னு முழு ஆளா வாரேண்டி. ஏபுள்ள ராக்கம்மா, என் செம்பகப்பூ செண்டழகி, செந்தட்டி கண்ணழகி, செஞ்சீனி களங்காட்டம் செதுக்கி வச்ச மாரழகி, வாழ தண்டு போல வளவளக்கும் கையழகி, காலம் கண்டாலும் கரங்கி விழும் காலழகி, கரவமாட்டு மடிக்கணக்கா மணமணக்கும் வாசக்காரி, கலண்டு விழுந்த மனசத்தன் கடிச்சு தின்னும் மோசக்காரி, உன்னை நினைச்சாலே நெஞ்சுக்குள்ள நெருஞ்சி வித வெடிக்குதடி. எக்காலம் முழங்க 8 தசை நடுங்க, தாரத்தப்பட்ட தடதடக்க ஈர கொள நடுங்க, வெள்ள குதிரை ஏறி ஐயனாறு எடுத்தாலும் அருவா கம்பு சுத்தி அடங்காம செய்யிச்சு ராவுக்கு வாரேண்டி. நீ ஆசாசையா கேட்ட ரோசாப்பூ ரவிக்கையும் நாக்குல நீரொழுகும் அத்தங்கட அழுவாயும் வாங்கியாந்து தாரேண்டி. அத எந்த உதட்டுல அப்பி எப்படி ஊற வச்சு சப்பி திங்கணும்னு ஆராய்ஞ்சு சொல்ல போறேண்டி என் ஆசை ராக்கம்மா. இந்த கவிதையுடைய தலைப்பு செந்தட்டி கண்ணழகி. இந்த செந்தட்டி அப்படின்றது என்ன, இந்த கவிதைக்கு அந்த தலைப்பு பொருத்தமானதாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவிதை எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ஆசை ராக்கம்மா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த கவிதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு கவிதையில சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.